ஜாவா ப்ரோக்ராமிங்கில் நிறைய பிகினர்ஸ் பண்ணுற தப்பு என்னன்னா S1 டபுள் ஈக்குவல் டு S2. அதாவது ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறீங்க, அதை வேல்யூஸை வந்து கம்பேர் பண்ணும்போது S1 டபுள் ஈக்குவல் டு கொடுத்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ மெனி பிகினர்ஸ் இந்த தப்பை தான் பண்ணுறாங்க. S1ம் அளவு தான், S2வும் அளவு தான். நீங்கள் செக் வைக்கிறீங்க S1 டபுள் ஈக்குவல் டு S2ன்னு சொல்லி, அது ஈக்குவல்னு சொல்லி பிரிண்ட் பண்ணாது. அதுக்கு பதிலாக எல்ஸ் கண்டிஷன் போயிடும். திஸ் பிரிண்ட்ஸ் நாட் ஈக்குவல். ஸோ உங்களோட கோட் வந்து இங்கே ஃபெயில் ஆகிடும். அதுக்கு பதிலாக S1 டாட் ஈக்குவல்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங் மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டான அவுட்புட்டை கொடுத்துரும். ஸோ இப்போ S1 டாட் ஈக்குவல்ஸ் S2 நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஹலோ ஹலோன்னு சொல்லி செக் பண்ணி ஈக்குவல்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இது ஏன் அப்படின்னா டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ்க்கு பதிலாக அதோடைய மெமரி லொக்கேஷன் தான் செக் பண்ணும். அதனால நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் உங்களுக்கு கிடைக்காது. இது ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.